சிறகடி காசு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து ஒருத்தவங்க மாலையை தூக்கி போகிறத பார்த்துட்டு நம்ம டெய்லியுமே பூ கட்டுறோம், ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு நாள் தான் வாழ்நாள் காலம், அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் வேஸ்ட் ஆயிருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால இந்த பூவை வச்சு வேறு ஏதாவது நல்ல விஷயமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த பூவை வச்சு ஒரு பொக்கே பண்ணுறாங்க. அந்த பொக்கேக்குள்ளே ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு ஃப்ரூட் பொக்கேவாக வந்து ரெடி பண்ணுறாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா அதை ஆன்லைன்லலாம் ஸ்ருதி வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் மீனாக்கு வந்து ஒவ்வொரு ஆர்டராக வருது. இதனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. புதுசாக ஐடியா யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரவியும் வந்து எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து மீனா கிட்ட வாங்குறாரு. இதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜயா மட்டும் பொறாமப்படுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகிறப்ப பார்த்திங்கன்னா சீதாவையும் அருணையும் மீனா வந்து பார்க்குறாங்க. மீனா இந்த மாதிரி தொழில் செஞ்சு முன்னேறதை அருண் வந்து பாராட்டுறாரு. பரவாயில்ல, நீங்கள் சுயமாக தொழில் செஞ்சு சின்ன சின்னதாக இருந்து இப்போ பெரிய லெவலுக்கு முன்னேறுறீங்க, ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி கார் ஓட்டுறவங்களால இந்த மாதிரிலாம் முன்னேற முடியாது. கூடிய சீக்கிரம் அந்த வேலையை விட்டுட்டு அவரையும் உங்கள் கூட சேர்ந்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து சீப்பாக கேவலமாக பேசுவார். இதனால் மீனாக்கு வந்து கோவம் வந்துடும். அவரும் முன்னேறி தான் வராரு. அவர் வாடகை காரில் ஓட்டினார், இப்போ சொந்தமாக 2 கார் வச்சுருக்காரு. இதுவே ஒரு பெரிய முன்னேற்றம். அவர் வேலையில் அவரும் முன்னேறி தான் வருவார். அவரை குறைச்சி எடை போடாதீங்கன்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சீதா வந்து அருணை வந்து திட்டுவாங்க. எதுக்கு நீங்கள் மாமா பார்க்குற வேலையை எப்படி குறைச்சி வந்து எடை போடுறீங்க, அதுவும் அக்காவுக்கு முன்னாடி சொல்கிறீங்க, அவள் கஷ்டப்பட மாட்டாளான்னு சொல்லிட்டு அருணை வந்து திட்டுறாங்க. ஆனால் அருண் பார்த்தீங்கன்னா வேணும்னே தான் அதை பண்ணியிருப்பாரு. இன்னமும் இந்த அருண் வந்து திருந்தவே இல்லை. இந்த சீதாக்கு எப்போ தான் அருணோட ட்ரூ கலர் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.